السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أنفق رجل على أهله يحتسبها فهو له صدقة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் ஏழையின் வரி ஜக்காத் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே வாழும்போது எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும். செல்வத்தோடு வாழ வேண்டும், ஆனா யாருக்கும் கொடுக்க கூடாது. எல்லாருக்கும் ஆசைகள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உனக்கு செல்வத்தை கொடுப்பது நான் தான், நீ கேட்காமலே நான் உனக்கு உனக்கு அதிகமாக்கி நான் தருகிறேன். அப்படி இருக்கும் போது நீ என்னுடைய பாதையில் நீ செலவு செய்யவில்லை என்றால் அந்த பொருள் என்பது வீணாக போகிவிடும். ஒரு ஆளுக்கு நிறைய செல்வம் இருக்குது, பங்களா, வீடு, தோட்டம், துறவு, எல்லாமே, கடைகள், வாடகை கடை, வீடு, வாடகை வீடு, இப்படி எல்லாமே இருக்குது, நல்லா வாழ்றாரு. அல்லாஹ் அவரு கேட்கறதை விட அதிகமா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில அவர் ஜக்காத்தோ தர்மமோ செய்யவில்லை என்றால் அந்த பொருளை ஃபுல்லா அல்லாஹ் அழிச்சிடும். அல்லாஹ் மீது நாம் அதிகமாக அன்பு வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய பொருட்கள் மீது அதிகமாக ஆர்வம் செலுத்துகிறோமோ அதே போன்று அல்லாஹ் மீது நாம் அதிகமாக ஆர்வம் செலுத்த வேண்டும். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். எனக்கு செல்வம், பொருளாதாரம் எல்லாமே அல்லாஹ் தான் தந்தான் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பிரியத்தினால் தன்னுடைய கணக்கிட்டு என் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தையும் அந்த தர்மத்தையும் அவர்கள் சரியான முறையில் கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு 2 மடங்கு வசதி வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் வசதியோடு இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சில சஹாபாக்கள் அழைத்து சொல்லுவாங்க, போங்க மதீனாவில் என்னென்ன சஹாபாக்கள் வசதி படைத்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நீங்க என்ன செய்ய, ஜக்காத்து பொருளை வசூல் செஞ்சுட்டு வாங்க அப்படிம்பாங்களாம். வசூல் பண்ண சொல்லுவாங்க. எல்லா ஜக்காத்தையும் வசூல் பண்ண சொல்லி
எல்லாருடைய ஜக்காத்துடைய பொருட்களும் ஒரு குவியலாக வந்து கிடக்கும். அந்த குவியல் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5% யார் யாருக்கு எப்படி சதக்கா கொடுக்க வேண்டும், யாருக்கு சதக்கா போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சதக்காவுடைய பொருளை, ஜக்காத்துடைய ஒரு பொருளை எல்லா மக்களுக்கும் பங்கீடு கொடுப்பார்கள். அப்படி பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், உமர் அவர்களே, நீங்களும் போங்க, மதீனாவில் போய் வசூல் செஞ்சுட்டு வாங்க, ஜக்காத்தோடைய பொருளை என்ன செய்யுங்க, நீங்க வசூல் செஞ்சுட்டு வாங்க. வசூல் செஞ்சுட்டு வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில போய் என்ன செய்யுங்க, வசூல் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் அப்பாஸுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, எனக்கும் அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, நாங்கள் 2 நபர்களும் பேசிக்கொள்ள மாட்டோம், அவ்வளவுதான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வசூல் பண்ண சொல்லியாச்சும் நீங்க வசூல் பண்ணி ஆக வேண்டும். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுல வீதியில எல்லா நபருக்கும் ஜக்காத்தோடைய பொருளை வசூல் செஞ்சுட்டு வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு உள்ள போறாங்க. கதவை தட்டி உள்ள போய், தோழரே, ஜக்காத்தோடைய பொருளை ரசூலுல்லாஹ் வசூல் செஞ்சுட்டு வர சொன்னாங்க, கொடுங்கல அப்படின்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கணக்கிட்டு போன வருஷமே நான் சேர்த்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். தொழுகை கூடிய நேரம், அந்த தொழுகை வரும்போது மட்டும்தான் நம்ம தொழுக முடியும். ஹஜ்ஜி செய்யதாக இருந்தால் ஹஜ்ஜோடைய காலத்தில் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். நோன்புடைய காலத்தில் நோன்பு மட்டும்தான் வைக்க முடியும். ஆனா ஜக்காத்தையும் சேர்த்து அல்லாஹ் அந்த ரமலானை சொல்லி காட்டுகிறான். வாகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கும் போது சொன்னார்கள், என் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நான் போன வருடமே நான் சேர்த்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜக்காத்து கொடுப்பதிலையும் சதக்கா செய்வதிலையும் ஏழைகளுக்கு தர்மம் வழங்குவதிலையும் சஹாபாக்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில நபர்களுக்கு வசதி வாய்ப்பு கிடைத்த உடனே தன்னுடைய பொருட்களில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதை தாமதப்படுத்துவார்கள். மலை போல நடப்பாங்க, கடல் போல குவியல் இருந்தாலும் அவர்கள் செலவு செய்வதில் மலை போல நடப்பார்கள். இதே மாதிரிதான் ஒரு பரம ஏழை அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸஅலபா என்று சொல்லக்கூடிய பரம ஏழை, அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பரம ஏழையா நான் இருக்கிறேன், வசதி வாய்ப்புக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்றாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாங்க, நீங்க அப்படி இருந்துருங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் உடல ரசூலுல்லாஹ் அவங்க மறுபடியும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபாவுக்கு, நபி அவர்கள் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்து விட்டார்கள். துஆ செய்து முடித்தவுடன் ஒரு ஆட்டை ஒன்று வாங்கினார்கள். மதீனாவிலே வசதி வாய்ப்போடு ஆட்டு மந்தையோடு வாழ்ந்தவர்கள், யாரோடைய துஆ? ரசூலுல்லாஹுடைய துஆவை பெற்றவர்கள் யாரும் ஏழையாக மாற மாட்டார்கள். அப்படியாப்பட்ட அந்த சஹாபி, மதீனாவில நெருக்கடி கடுமையாக வந்தது. மதீனாவில ஆட்டு மந்தை வியாபாரம் பண்ண முடியல, சமாளிக்க முடியல, நெருக்கடி அதிகமாக வந்துச்சு. மதீனாவில் வந்து வெளியே வந்து ஒரு பள்ளத்தாக்குல ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பண்ணையோடு தங்கிக்கிட்டு இருக்காங்க. மதீனாவில் இருக்கும் போதுதான் சில 1-2 தொழுகையை விடுபட்டு போனது.
சில தொழுகை சுபு தொழுகை, ஒரு தொழுகை, இப்படி போன்ற தொழுகையை விடுபட்டு போனது எதனால்? வசதி வாய்ப்புகள் பெறுகின்ற போது அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பு என்று நினைக்காமல் நான் தான் சம்பாதித்தேன் என்ற முழு எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். மதீனாவுடைய பள்ளத்தாக்குக்கு போகும்போது அங்கு போய் சென்று அடைந்தார்கள். சில சமயங்களில் ஜும்மாவுடைய தொழுகையும் விடுபட்டு போய்விட்டது. ஜும்மாவுடைய தொழுகையும் விடுபட்டு போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து கேடே என்று புலம்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து சில சஹாபாக்களை அனுப்பி ஜக்காத்தோடைய பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்களாம். ஜக்காத்தோடைய பொருளை, ஏழைகளுடைய வரி இன்னைக்கு அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து புடுங்குறாங்க. ஆனா இஸ்லாமுடைய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட 2.5% ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள். பணமாக இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுங்கள். நீங்கள் உங்களுடைய நகையை கணக்கிட்டு போடுங்கள், உங்களுடைய பணத்தை கணக்கிட்டு போடுங்கள். வாடகை பணம், வாடகை ஒரு மண்டபம் இருக்குது, வாடகை வீடு இருக்குது, வீட்டுக்கு வரி போடல, அந்த பணம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த பணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். 2.5% நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி ஜக்காத்து கொடுத்தால் நம்முடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும். இல்லையா அரசாங்கத்தால் அபகரிக்கப்படும். கொடுக்கலையா அரசாங்கத்தால் முதல்ல அபகரிக்கப்படும், அல்லது நெருப்பினால் சுட்டரிக்கப்படும். அடுத்து என்ன அப்படின்னா நோய் ஏதாவது ஒன்று வந்துடும், ஏதாவது ஒரு முசிபத்து உள்ள வந்துடும். ஜக்காத்து கொடுத்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய பொருள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், நம்முடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்திருக்கும், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது, சந்தோஷமா இருந்திருக்கிறோம். ஜக்காத்து கொடுக்க கொடுக்க நம்முடைய பொருட்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வந்து கேட்டார்கள், சாலபாவே உன் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தினை கூடு என்று கேட்டார்கள். அப்புறம் பார்க்கலாம் என்று மறுபடி சொல்ல கடைசி நேரத்தில் சாலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனம் உருகி வந்து ஜக்காத்துடைய பொருளை வந்து நபியிடம் கொடுக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கல. அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுட்டான், உங்ககிட்ட இருந்து ஜக்காத்துடைய பொருளை வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு விட்டான், நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். மறுபடி அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலையும் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுபடி ஜக்காத்துடைய பொருள் வந்து முன்னாடி வந்து குவியலாக வந்து கொட்டினார்கள். நபி அவர்களே வாங்காமல் இருக்கும்போது நான் எப்படி வாங்குவேன்? நபி அவர்களே வாங்காமல் இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு ஜக்காத்து பொருளை நான் எப்படி வாங்குவேன் என்று சொல்லி தடுத்து விட்டார்கள். ஒரு வசதி வாய்ப்பு வந்த உடனே அவர்கள் ஏழைகளுக்கு கூடிய அந்த ஜக்காத்தை தர்மத்தையும் கொடுப்பதில் மழை அளவை போன்று கவலைப்படுகிறார்கள். கடல் போன்ற குவிகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதிலையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதில் அவர்கள் சோம்பேறித்தனத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொருள் உங்களுக்கு யாரு கொடுத்தது? அல்லாஹ் மீது அன்பும் பாசமும் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான், அந்த ஈமான்தாரிகள் மட்டும்தான் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும் என்பதை பற்றி நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்தவர் பாதிரியார் இதை காது கொடுத்து கேட்கிறார். அப்படியா, அப்ப நம்ம கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தா நம்முடைய பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படுமா? சரி, அப்போ பாதுகாக்கப்படும் என்றால் அந்த கிறிஸ்துவ பாதிரியாரும் என்ன செஞ்சாரு? அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம், காசு, நகைகள் எல்லாமே இருந்தது. அதை கணக்கிட்டு 2.5% அவர்களும் ஜக்காத்தை கொடுத்தார்கள். ஜக்காத்து எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவருடைய பங்காளி ஒருவர் வியாபாரத்துக்காக வேண்டி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போறாங்க. வியாபாரத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு சரக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. போற வழியில திருடர்கள் வந்து மொத்தமா பிடிச்சிட்டாங்க.
அப்போ நம்முடைய எஜமானுக்கு அவர்கள் தபால் கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறாங்க. நாங்கள் இப்படி வந்தோம், வந்த வழியில நம்முடைய சரக்கு பொருள் வியாபாரத்துடைய பொருட்கள் எல்லாமே அவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். மறுபடியும் இன்னொரு கடிதம் ஒன்று வந்தது. அது நம்முடைய பொருள் அல்ல, நம்முடைய பொருள் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி போன பொருளுக்கு சரக்குடைய வியாபாரத்துடைய பொருட்களை தான் அவர்கள் திருடி விட்டார்கள். அப்போது அந்த ஒரு கிறிஸ்துவர் என்னார், பரவாயில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நாம் ஜக்காத்து கொடுத்தால் நம்முடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அந்த கிறிஸ்துவ பாதிரியார் தனக்கு மிஞ்சிய பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத்தாக வழங்கினார், தர்மமாக கொடுத்தார். கொடுத்ததின் காரணமாக அவருடைய பொருளுக்கு என்பது பாதுகாக்கப்பட்டது. உடனே அந்த கிறிஸ்துவர் பாதிரியார் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை பிடிச்சு கொண்டு, யார ரசூலுல்லாஹ், இந்த நடந்த செய்தியை எல்லாம் சொல்லி காட்டி, யார ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னது உண்மைதான், மார்க்கம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் குடும்பத்தோடு நாங்கள் இஸ்லாத்துக்கு வரோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம், மிகப்பெரிய காரணமாக இருந்தது அவருடைய ஜக்காத்துடைய பொருள் தான். நம்ம எண்ணி பார்க்கணும். நாம் வசதி வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த ரமலான்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி முசிபத்து பீடை எல்லாமே ஓடி. நீங்க கொடுக்காமல அதிகமா சேர்க்க 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 பல முசிபத்துகளும் நோய்களும் நிம்மதி எதுவுமே இருக்காது, எல்லாமே உள்ள வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதில் அவ்வளவு அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை கொண்டுதான் ஏவினான். எல்லா நபிமார்களையும் ஜக்காத்தை கொண்டுதான் ஏவினான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு சொன்னார்கள், அவர் காபிராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட அந்த வரிப்பணத்தை அந்த ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த அவருடைய உம்மத்துமார்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு மிஞ்சிய பணத்தை நீங்கள் ஏழைகளுக்கு ஜக்காத்தாகவோ தர்மமாகவோ அன்பளிப்பாக நீங்கள் வழங்குங்கள், உங்களுடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்தகப் இப்னு உஸாஸா அந்த நபி தோழருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமா ஜக்காத் எல்லாம் கொடுப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு நபி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகம் என்பது தாமதமாகிவிட்டது. அந்த மிஸ்தகப் பின் உஸாஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இட்டு கட்டி பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிஷா அம்மா தவறு செஞ்சிட்டாங்க அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும்? அவங்க யாருடைய மகள்? உண்மையாளருடைய மகள் அல்லவா? ஒட்டகம் என்பது தாமதமாகிவிட்டது. இவர்கள் ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டி விட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இப்படி சத்தியம் செய்தார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்தகப் பின் உஸாஸா அவருக்கு நான் உதவி செஞ்சு வந்ததை இன்னுமேல் நான் உதவி அவருக்கு நான் செய்ய மாட்டேன், ஜக்காத் கொடுக்க மாட்டேன், தர்மம் கொடுக்க மாட்டேன், எந்த உதவி நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறங்கினான். நபி அவர்கள் மூலியமாக சொன்னார்கள், அபூபக்கரே அவசரப்பட வேண்டாம், நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீர்களோ நீங்கள் மறுபடி அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யுங்கள், தர்மம் கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகளை இட்டு கட்டி பேசியவர்கள் கூட என்று பார்க்காமல் அவர்களுக்கு 2 மடங்கை விட அதிகமாக ஜக்காத்து கொடுத்தார்கள், தர்மம் கொடுத்தார்கள். நாம் ஜக்காத்து கொடுக்கும் போது, அந்த தர்மம் கொடுக்கும் போது, அந்த அன்பளிப்புகள் கொடுக்கும் போது
முதல்ல நம்முடைய உறவினர்களை நம்ம பார்க்கணும். இதா அன்பக ரஜூல அலா அஹ்லிஹி யஹ்தசிபஹா ஃபஹுவ லஹு ஸதகத்து. அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து வந்தவாறே தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்தால் அது என்பது தர்மமாக ஆகிவிடும். இன்னைக்கு யாருமே கொடுப்பதில்லை, நம்முடைய குடும்பத்தெல்லாம் பார்ப்பதில்லை. நம்முடைய சொந்த பந்தம் நிறைய இருக்கிறாங்க, ஏழையா இருக்கிறாங்க, வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அவர்கள் கடனாளியாக இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், குடும்பத்தோடு சாப்பாட்டுக்கு உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார் என்று என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறார்கள், வெளியே கொண்டு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம செலவு செய்யணும், அது ஒரு தர்மம். நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம கொடுக்கணும். எதிர்பார்ப்பாங்க, போன வருஷம் நோம்புல தான் எனக்கு தரல, நான் கஷ்டத்தில் இருக்கேன் எங்க அண்ணனுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நினைப்பாரு, பரவாயில்ல இந்த வருஷமாவது அந்த கொடுக்க வேண்டிய சக்காத்தை எனக்கு கொடுத்தா கூட குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமா இருந்திருப்போமே. அப்படி எண்ணக்கூடியவர்கள் ஏராளம், அப்படி எண்ணக்கூடியவர்கள் ஏராளம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த கணக்கிட்டு 2.5% சக்காத்தை நம்ம என்ன செய்யறோம், வெளியிடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். கொடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்குமே அதுதான் சொல்லுது, ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க. உங்களுடைய உறவினர்கள் பாருங்க, உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஏழையா இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க. குபர் காரியத்தோடு கஷ்டப்படுறாங்கன்னா அவர்களுக்கு கொடுங்க. உணவு வழி இல்லாமல் இருக்காங்களா நீங்க அவர்களுக்கு கொடுங்க. உடுத்த ஆடை இல்லாமல் கிழிந்த ஆடையோடு இருக்காங்களா நீங்க அவர்களுக்கு கொடுங்க. உறவினர்களை விட வேற சிறந்தவர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள், ஒரு ஏவலோடு ஒரு ஆசையோடு இருப்பார்கள். இந்த ரமலான்ல என்னுடைய சொந்த பந்தம் எனக்கு கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் எழுதிக் கொண்டு இருப்பார்கள். கொடுத்தா இந்த வருஷம் பெருநாவும் இந்த ரமலான் நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம் என்று அவர்கள் ஆசையோடு இருப்பார்கள். அந்த ஆசையில் நம்ம மண்ணலி போற்றக்கூடாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யமன் நாட்டுக்கு போனவர்கள். யமன் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாக்கியவர்கள். ஏழை எளிய மக்களை எல்லாம் பணக்காரனாக ஆக்கியவர்கள். ஒரு நேரத்தில் யமன் நாட்டில் இருந்து மதீனாவுக்கு சரக்கு படையோடு ஜக்காத்துடைய பொருளும் தர்மத்தினுடைய பொருளும் வந்து கொண்டு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கடிதம் ஒன்று எழுதினா, முஆதே உனக்கு என்ன ஆட்சி, எதுக்குப்பா அங்க வந்து கொடுக்கிற, உனக்கு என்ன ஆட்சி, அங்குள்ள மக்களுக்கு பங்கிட்டு கொடு, அங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீ யமன் நாட்டுக்கு இமாமாக ஜனாதிபதியாக நீ போனவர், அங்க சரி செய் என்று சொன்னார்கள். உண்மை அன்புக்குரியவர்களை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த முஆத் இப்னு ஜபலை போல யமன் நாட்டை எப்படி உருவாக்கினார்களோ அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம உருவாக்கணும். நம்ம ஊர் நம்ம உருவாக்கணும். ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடாது, வறுமைகள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லா நபர்களுமே சமமாக இருக்க வேண்டும். எல்லா நபர்களும் ஜக்காத்து வேங்க இங்க யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தொகுத்திரிமத் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். ஆமீன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். உமர் அவர்களே, யமன் நாட்டிலே ஜக்காத்து வாங்குவதற்கு யாரும் தகுதி இல்லை, தர்மம் வாங்குவதற்கு யாரும் தகுதி இல்லை. அந்த அளவுக்கு யமன் நாட்டினுடைய மக்களை ஜக்காத்து கொடுப்பதிலும் தர்மம் கொடுப்பதிலும் நான் எல்லா மக்களையும் நான் ஒன்று சேர்த்து விட்டேன், வசதி வாய்ப்போடு அவர்கள் நான் வாழ செய்து விட்டேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லி காட்டுகிறார்கள். இதே மாதிரி நம்ம ஊர் இருக்கணும். உண்மையிலே நம்ம ஊர் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஊர். 2 நாளைக்கு முன்னாடி ஒருவர் என்று பேசிக் கொண்டு இருந்தார். வயசானவர், ஒரு 80 வயசு 65 வயசு இருக்கும். ஹஜ்ரத் தோப்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க.
தெரியுங்க, வந்து 12 வருஷம் தான் ஆச்சு, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே தெரியும் அப்படின்னா. இல்லை சார், இன்னொரு செய்தி ஒன்று இருக்கு அப்படின்னா. என்ன செய்தி அப்படின்னு நான் கேட்டேன். சொல்றாரு, சார் வந்தவரை வாழ வைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த தோப்புத்துறை இன்னைக்கு எல்லா மக்களும் ஏழையாக இருந்தாலும் சரி, ஏழை விட கம்மியாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்போடு இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லா நபர்களுமே அந்த நோன்பு வந்துருச்சு அப்படின்னா அவர்களும் தக்காத்து கொடுக்குறாங்க. உண்மையில எனக்கு கண் கலங்கி விட்டது. ஒரு ஏழையாக இருந்தாலும் ஏழைகிட்ட என்ன இருக்கும், அதை விட ஏழையானவர்கள்ட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஏதோ வருமானம், அன்றாட உணவு, அன்றாட காட்சி. ஆனா அவர்களும் சொல்லுகிறார்கள், அதே மாதிரி நம்ம ஊர்லயும் இது மாதிரி கொடுக்குறாங்க, தெரிஞ்சு மறைமுகமா இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னா. உண்மையிலே எனக்கு கண் கலங்கி விட்டது. அல்லாஹ் இன்னும் மென்மேலும் இந்த தோப்புத்தருடைய மாசங்களை வளமும் நலத்தோடு, எல்லா வளமும் நலத்தோடு, பரக்கத்தோடு, பொருளாதாரத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, செல்வத்தோடு வாழ கிடைப்பது அல்லாஹ் வழங்குவானா. ஆமீன் சொல்லு. எவ்வளவு பெரிய பாக்கியம். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா உருவாக்கியது மாதிரி நம்ம ஊர் நம்ம உருவாக்கணும். ஒரு சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூருக்கு சென்று ஊரு திரும்பி வரும்போது அவருடைய தாயார் இறந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் சென்று ஊருக்கு வரும்போது என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி தர்மம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா செய்ய. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி தர்மம் கொடுங்க. நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் பேரை சொல்லி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணமாவது வாங்கி கொடுங்க. அவர்கள் துவா செய்யும் போது நம்முடைய பெற்றோர்களுக்கும் துவா வைத்து கிடைக்கும். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமான ஒரு தோட்டம், மிஹ்ராப் என்ற ஒரு தோட்டத்தை என்னுடைய தாயான் பெயரால் நான் தர்மம் செய்து விட்டேன்னு சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ தர்மம் செய்வதிலையும் ஜக்காத்து கொடுப்பதிலையும் சஹாபாக்களில் அனைவர்களும் ரொம்பவும் ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். அந்த ஜக்காத்து அந்த நொடியில் நம்ம கொடுக்க வேண்டும், நம்ம கடமையாக்கப்பட்டது. நகை இவ்வளவு இருக்குதா, 2.5%, பணம் இவ்வளவு இருக்குதா, 2.5% கணக்கு பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஜக்காத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கைரு சதகத்தி மா கான அன் லகுரி இனன் வபத லிமன் தகூல, தேவைக்கு போக மிஞ்சியதை நீங்க தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யும் போது உங்களுடைய வீட்டாரிடத்தில் இருந்து ஆரம்பிங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தர்மம் கொடுக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும், நமது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். வெளியே போய் கொடுப்பதை விட நமது குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு ஜோடி பொருளை செலவு செய்தால், ஒரு ஜோடி ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு திறக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோம், இப்படி அல்லாஹ்வுக்கான ஒரு ஜோடி பொருளை யாரு செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜக்காத்து கொடுத்தால் அதனுடைய பலன் என்ன? நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், அதனுடைய பலன் என்ன? மன் அத்த ஜக்காத்த மாலிஹி ஃபகத் ذهب عنه شره. நீங்க ஜக்காத்தை நிறைவேற்றும் போது உங்களுடைய கஷ்டம் நீங்கி விடுகிறது, ஆபத்து நீங்கி விடுகிறது, கவலை நீங்கி விடுகிறது, உங்களுக்கு நிம்மதி வழங்கப்படுது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம சேர்த்து வைக்க 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 நம்மளுக்கு தூக்கமே வராது. நம்ம சேர்த்து வைக்க நம்மளுக்கு தூக்கமே வராது, தூக்கம் வராது, பைத்தியம் முடிச்சுட்டு
இதே மாதிரி தான் பனி இஸ்ரவேல் காலத்துல 3 நபர்கள் இருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டவர்கள் ஒரு மலக்கு மூலியமா வந்து அவர்களுக்கு 3 நபர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஒரு ஆளு குஷ்டு நோயாளி, ஒரு ஆளு சொட்டத்தலையர், ஒரு ஆளு கண் தெரியாத ஆள். இந்த 3 நபர்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. அந்த 3 நபர்களுக்கு உதவி செய்யப்படும் போது முதல்ல உள்ள குஷ்டு நோயாளி, ரொம்ப நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு குடும்பத்து உள்ளவங்க என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா? அப்போ அந்த மலக்கு என்ன செஞ்சாங்க, மனித உருவத்தில் வந்து உடம்புல கையை வச்சு ஓதி ஊதி அவர் பழைய மாதிரி வந்துட்டார். உங்களுக்கு என்ன வேணும்? ஒட்டகம் வேணும். ஒட்டகம் வந்த கொடிகட்டி பறக்குகிறது. 2வது அவர்கிட்ட வந்தாரு சொட்டத்தலையன். அவர்கிட்ட வந்து உனக்கு என்னப்பா, நான் வழுக்கையா இருக்கிறேன், என்னை வந்து யாரும் என்னை பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, கண் கூசுது, சில பேர் சொல்லுவாங்க கண் கூசுது போ தள்ளி உட்கார அப்படின்பா. அப்படிலாம் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி அவருக்கு தலையில கை வச்சு ஓதி ஊதுன்னு முடி வளர்ந்துருச்சு. உனக்கு என்ன வேணும்? மாட்டு மந்தை வேணும். வச்சுக்கோ. 3வது நபர் கண் தெரியாதவர்கள், அவர்கிட்ட போறாங்க. அவருக்கு என்ன பண்ணணும்? நான் பிறப்பிலே கண் குருடர், நான் யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்ல. அப்படியா, ஓதி ஊதி கண்ணை தடவிட்டார், பார்வை வந்துருச்சு. உனக்கு என்ன வேணும்? ஆடு வேணும், வச்சுக்கோ. 3 நபர்களும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நம்ம நல்லா யோசிக்க வேண்டும். சில நாட்கள் கழித்து அவரை மறுபடியும் வருகிறார். யாசகம் கேட்டு வராங்க. எப்பா, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கேன், கொஞ்சம் உதவி செய்வா. நான் சம்பாதிச்ச சொத்திலிருந்து உனக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது உனக்கு நான் தரமாட்டேன் போ என்று அவர்களை அடித்து விரட்டுகிறார். நான் யாரும் தெரியுதா உனக்கு? இப்பமாவது பாரு, நான் யாரும் தெரியுதா? தெரியல அப்படின்ட்டார். உடனே இவர் ஓதி ஊதி நீ பழைய மாதிரி எப்படி இருந்தா நீ அப்படி ஆகும் அப்படின்ட்டாரு. குஷ்ணநோயாலும் பழைய மாதிரி ஆயிட்டார். 2வது நபர்கிட்ட போறான். இதே மாதிரி நிலைமை அவருக்கு. அவர்கிட்ட யாசகம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு? நான் சொந்த காசுல சொந்த கால நின்று நான் சம்பாதிச்சதுதான் இவ்வளவு பெரிய மாட்டு மந்தை, இவ்வளவு பெரிய வியாபாரம் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது, நீ என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க போ அப்படின்னு பார்த்தாரு. அவர்கிட்ட கேட்காரு, நயப்பா நான் யாரும் உனக்கு தெரியுதான்? தெரியல. நீ பழைய மாதிரி எப்படி இருந்தா நீ அப்படி ஆகும், அதே மாதிரி ஆயிட்டாரு. 3வது நபர் கண் தெரியாதவர்கிட்ட போறாரு. ஆட்டு மந்தையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் யாசகம் கேட்கிறாங்க. யாசகம் கேட்டோடனே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கொடுக்கக்கூடிய தக்காத்தாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்முடைய வலது கைக்கு கொடுப்பது இடக்கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது. நம்ம கொடுக்க நம்முடைய கையை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். நாளைக்கு மறுமையில் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய வாசல்களில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். கண் தெரியாதவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் சொன்னாரா, 2 ஆடு எடுத்து கொடுத்தாரு, வச்சுக்கணும். தாராளமான மனசு அப்படித்தான் இருக்கணும். அந்த ஆட்டை கொடுத்த உடனே அவர் சொன்னார், ஏங்க நீங்க சம்பாதிச்சது ஏங்க இப்படி அள்ளி கொடுக்குறீங்க? நான் சம்பாதிச்சது அல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு தருகிறான், அதனால் அல்லாஹ் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லும் போதே அவர்கள் மன நிறைவோடு அவர்களுக்கு துவா செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் கொடுக்கும் போது நம்மளுக்கு செல்வம் என்பது அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த செல்வம் வர வர நம் அல்லாஹ் மீது அதிகமாக அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பொருட்கள் மீது நாம் அன்பு வைத்து நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய பொருட்களை செலவு செய்ய 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பல்மடங்கு 2 மடங்கா இருந்தாலும் 4 மடங்கு 6 மடங்கு 8 மடங்கான செல்வங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். நம்ம கொடுக்கணும். யாராருக்கு கொடுக்க வேண்டியுமோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். 2 பெண்கள் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. 2 பெண்கள் தங்க காப்புல வளையல் போட்டுட்டு வராங்க. வளையல் போட்டுட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏமா நீங்க இந்த வளையலுக்கு தக்காத்து கொடுத்துட்டீங்கன்னா? இல்ல. அப்ப நரகத்தினுடைய காப்பு நீங்க போட நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம். இப்ப தக்காத்து கொடுங்க அப்படின்ட்டாங்களா? அப்ப 2 பெண்களும் தம்மீது கடமையாக்கப்பட்ட தக்காத்தை அந்த வளையலை கட்டி போட்டு போயிட்டாங்க. மார்க்கம் என்பது ஜகாத்து கொடுப்பதில் அவ்வளவு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறது. நம்ம ரொம்பவும் அதிகமாக நேரத்தில் நம்மளால் முடிந்த அளவு
நாம் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் கொடுக்கும்போது நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் இரட்டிப்பாக அல்லாஹ் மாற்றி தருவான். எத்தனையோ சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க. நம்ம ஒரு கூட்டம் போடுவோம் அல்லவா, இங்க விசேஷமா இருந்தாலும் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு பேசுவோம் அல்லவா, அதே மாதிரி நபி அவர்கள் கூட்டம் போட்டு பேசுவார்கள். ஒரு போர்க்களத்துக்கு போகணும், பொருளாதாரம் இல்லை, ஏதோ உணவு வேணும், ஆயுதம் வேணும், ஒண்ணுமே இல்லை, என்ன செய்ய முடியும், எப்படி போர் செய்ய முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாத்தோடு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப அதிகம் வெட்கப்படுவாங்க. வெட்க சுபாவம் உள்ளவர்கள். நம்முடைய ஆடை என்பது கொஞ்சம் லைட்டா கண்டைக்கு மேல கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப வெட்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு வெட்க சுபாவம் உள்ளவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு நான் தர்மம் செய்யறேன் அப்படின்றாங்க. அப்ப தர்மம் செய்வதில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈடாக யாரும் இல்லாமல் இருந்தார். அந்த அளவுக்கு போர்க்களத்துக்கு உதவியாக இருந்தவர்கள். அதே மாதிரி தான் நம்ம நம்மளால முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு இந்த ரமலான்லயாவது நம்ம என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய பொருள் என்பது பாதுகாக்கப்படும், நம்முடைய உடமைகளும் பாதுகாக்கப்படும், நம்முடைய உருவும் பாதுகாக்கப்படும், நம்முடைய நோயும் எல்லாம் பாதுகாத்துருவோம். அப்போ ஜக்காத்து 2.5% யாரு மீது கடமை, எப்படி கொடுக்கணும், ஏழைகள் யாரு தேடி செல்லுங்கள், கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்தி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, யார் ஜக்காத்தை தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை 2.5% யாரு சரியாக முறையில் கொடுத்தார்களோ நாளைக்கு மறுமையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய வாசல் வழியா அவர்கள் அழைக்கப்படுவார் என்று நபி அவர்கள் சொன்னதுக்கேற்ப வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புனிதமிக்க இந்த ரமலானில் இருந்து எல்லா நபர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தையும் தர்மத்தையும் அன்பளிப்புகளையும் கரெக்டாக கொடுத்து அதில் முடியும் நம்முடைய பொருட்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நோய் நொடி கஷ்டம் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் நீக்கிவிட்டு நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சதகுத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துல் வாசல் வழியை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.